இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கூடுப்பா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? எதுக்கு இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான தீபாவளி ஃபண்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இப்பதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஃபண்டுடைய டீடைல் வந்து நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன்ப்பா. இப்போ இந்த பொருள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்திருக்கு, நம்ம கட்டின மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு வீடியோல போய் பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவரை ஓபன் பண்ணிக்கலாம்ப்பா. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ தீபாவளி முடிஞ்சு போறதுக்காக அந்த சீட்டும் அவர் வச்சுட்டாரு. என்னன்னு சொல்லி இதுவும் லாஸ்ட்ல சொல்றேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சோம்பப்படி கொடுப்பாரு. சோம்பப்படி சூப்பராக இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ இருக்கும். இந்த சோம்பப்படி ஒர்த்து வந்து 1/2 கிலோ. அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் தான்ப்பா. இது வந்து கடலைப்பருப்பு 1 கிலோ பேக்கெட். இது ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே உதயம் பிராண்டு கொடுத்துருக்காங்க. உதயம் தோரம்பருப்பு, இது உளுத்தம்பருப்பு. இப்போ உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ பேக்கெட்டுப்பா. நம்மளுக்கு 3 கிலோ கொடுத்துருக்காங்க. 3 பேக்கெட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா உதயம் பிராண்டு தான். இதுவும் 1 கிலோ பேக்கெட்டு. ஆனால் இதே மாதிரி 3 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 3 கிலோ. அதுக்கப்புறம் சிறுபருப்பு வந்து 1 கிலோ தான். சிறுபருப்பு உதயம் பிராண்ட் 1 கிலோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில்லறை பொருட்கள். நம்ம இது மிளகு, சீரகம் அதெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒன்று வச்சு அது சொல்லவே இல்லை. எது கீழே வச்சதே? அது கடலைப்பருப்பு. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னதே கடலைப்பருப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் அந்த அந்த பொருள்லாம் அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஏலக்காய் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது 50 கிராம் இருக்கும் ஏலக்காய். அதை எடுத்து வச்சுக்கலாம். திராட்சையும் அதே மாதிரிப்பா 50 கிராம் பாக்கெட்டு. இதில் முந்திரி. இது பாயாசத்துக்கு ஜவ்வரிசி 1/4 கிலோ ஜவ்வரிசி கொடுத்துருக்காங்க. சோம்பு 100 கிராம் பேக்கெட் சோம்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடுகு 100 கிராம் கொடுத்துருக்காங்க. மிளகும் 100 கிராம், சீரகம் 100 கிராம் வருது. பெருங்காயம் 1 டப்பா. அப்பளம் 1 கட்டு. இந்த மாதிரி அப்பளம் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சசி அப்பளம் சொல்லிட்டு இருக்கு. வீட்டு ஹோம்மேட் போல இருக்கு இந்த அப்பளம் பேக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெந்தயம் அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வெந்தயம் தான் 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க வெந்தயம். அப்புறம் இந்த இது வெள்ளை பட்டாணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு குருமா செய்வோம் பார்த்தீங்களா, அது போடுறதுக்காக போல இருக்கு. அப்புறம் வந்து வெள்ளை மூக்கடலையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க. டீத்தூள் வந்துருக்குப்பா. டீத்தூள், மஞ்சத்தூள் இதுவும் 100 கிராம் மஞ்சத்தூள், குழம்பு மஞ்சத்தூள் இது. அப்புறம் ஸ்வீட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. சின்ன பேக்கெட். முந்திரியும் அதே 50 கிராம் வந்துருக்கு. சோட்டு வந்துச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண. சோட்டு அப்போதுலேருந்து இந்த மூட்டையை ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்துட்டே இருக்கு. இது சாமிக்கு வைக்கிறது பூஜை பொருள் ஆட் ஆகுது. மஞ்சள், குங்குமம் சாமிக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஊதுவத்தி 1 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. எண்ணெய், விளக்கு கூத்துற எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் அப்படியே ஒரு செட்டாக கொடுத்தாங்க. இது சாமிக்கு பூஜை பொருள் இப்படி வச்சிடலாம். காஃபிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி தூள் 1 சரம் அப்படியே கொடுத்துட்டாரு. 12 பேக்கெட் வரும் இதில். அது அப்படியே கொடுத்தாச்சு. கடுகு ஃபர்ஸ்டே 1 பேக்கெட் வச்சோம்ப்பா. இது 50 கிராம் பேக்கெட். எல்லாமே 100 கொடுக்குறது. இன்னொரு பேக்கெட்டும் இருக்குது. இதுவும் ஒரு கடுகு. அப்போ கடுகு மொத்தமே 100 கிராம் கடுகு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கவரில் இருந்தது. அது இதோ சோப்பு, துணி சோப்பு வந்து பவர் 3 சோப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமான் தேய்க்கிறது விம்பாரம் 3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 சோப்பு. அப்புறம் ஒரு சால்ட் பேக்கெட்டு. சால்ட். தனியா 1 கிலோ கொடுத்துருக்காங்க. தனியா 1 கிலோ. தனியா பேக்கெட் வந்து 1 கிலோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மூட்டையை. இப்போ அதே காஞ்ச மிளகா இதுவும் 1 கிலோ. தனியா 1 கிலோ, இந்த காஞ்ச மிளகா 1 கிலோ. இப்போ மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் குண்டு மிளகா நல்லா சூப்பராகவே இருக்குப்பா. அதே எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு 1 கிலோ. நல்ல பிராண்டட் நல்லா இருக்குது. பூண்டு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பெரிய பெரிய பல்லாவும் இருக்குது. நாட்டு பூண்டு 1 கிலோ கொடுத்துருக்காங்க.
புளியும் 1 கிலோ. இது வந்து 1/2 கிலோ புளி, இது ஒரு 1/2 கிலோ புளி, 1 கிலோ புளி. ரவை பாக்கெட், இதுவும் 1 கிலோ ரவை பாக்கெட் கொடுத்துருக்காங்க. சேமியா ஒரு பாக்கெட் வந்துருக்கீங்க. அப்புறம் இட்லி அரிசிப்பா, இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாக்கெட்டு, இந்த மாதிரி 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இட்லி அரிசி 3 கிலோ. பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ், இது வந்து 1 கிலோ பாக்கெட்டு, இந்த மாதிரி 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 கிலோ கொடுத்துருக்காங்க. சர்க்கரை, இது 1 கிலோ சர்க்கரை ஒரு பாக்கெட்டு, அதே மாதிரி 2 பாக்கெட், மொத்தம் 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்கப்பா. சர்க்கரை 3 கிலோ, 3 கிலோ சர்க்கரை. வெல்லம் கொடுத்துருக்காங்க. வெல்லம் வந்து 1 கிலோ வெல்லம் கொடுத்துருக்காங்க. இதுவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் 10 லிட்டரு எண்ணெய் கோல்டு வின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டரு, இது ஒரு 5 லிட்டரு 2 கொடுத்துருக்காங்க. கோதுமை மாவு பாக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம கோதுமை மாவு பாக்கெட்டு. ஆமாம், அரிசி வந்து ஒரு மூட்டை வந்துருச்சுப்பா. அப்புறம் ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்வீட் வச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸில் இருக்கிற டப்பா தனியாக கொடுத்துட்டாரு. பட்டாசு நம்மளுக்கு தீபாவளினாலே என்ன பட்டாசு தானே, அந்த பட்டாசு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மொத்தமாக வந்து 47 பொருள் சொன்னாங்கப்பா. அதை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஒரு தடவை நம்ம சீட்டை பார்த்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் எடுத்து வச்சேன். மஞ்சள் ஒரு பாக்கெட், குங்குமம் ஒரு பாக்கெட், ஊதுவத்தி ஒரு பாக்கெட்டு, அரிசி ஸ்வாஜி பிராண்ட் வந்து 25 கிலோ, சாப்பாட்டு அரிசி 25 கிலோ, இட்லி அரிசி வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பாக்கெட்டும் எடுத்து வச்சாச்சு. பிரியாணி அரிசி எடுத்து வச்சாச்சு. பருப்பு வகைகள் உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சாச்சு. சர்க்கரை, மிளகாய், தனியாவும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, புளி, கோதுமை மாவு, ரவை, வெல்லம், பட்டாணி, மூக்கடலை, வெந்தயம், ஹோட்டல் சர்வர் மாதிரி படிக்கிறேன். தீபம், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஒரு ஃப்ளோவில் போசலாம் அமைதியாக இருக்கு. நெய், கடுகு, மிளகு, சோம்பு, சீரகம், குலோப் ஜாமுன், அதோட முடிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, ஏலக்காய், ஜவ்வரிசி, சேமியா, திராட்சை, பெருங்காயம், அப்பளம், உப்பு, துணி சோப்பு, விம்பார், அது வரைக்கும் ஒன்று முடிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள், இது ப்ரூ ஸ்வீட்டு, பட்டாசு, பாத்திரம், இந்த டீ தூள், ஷாம்புப்பா. கரெக்டாக 47 ஐட்டம். அந்த ஐட்டத்தை தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மல்லிகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோக்கு போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கியிருக்கீங்களா, இது நாங்கள் வாங்கினது ஒர்த்தா என்னன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு ஃபண்டு எடுத்து வந்து கொடுத்தவர் அவர் இந்த ஃபண்டு டீடைல் பற்றி சொல்லியிருக்காரு, பாருங்கப்பா. 2024-25 தீபாவளி பட்டாசு ஃபண்டு இது மொத்தம் 47 ஐட்டம்ஸு. மந்த்லி 600 பே பண்ணது. மொத்தம் 47 ஐட்டம் கொடுத்துருக்கோம்மா. அடுத்த வருஷம் 56 ஐட்டம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல இதுவே 47 ஐட்டமும் ஃபாலோ பண்ணலாம், உங்க சௌகரியம். அது 650, இது 600. ஓகே. 57க்கு வந்து 650. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வருஷம் போனதுப்பா. போன வருஷம் ஒரு ரேட் இருந்தது. இப்போ ஒரு புது ரேட் வந்து கொடுத்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆட் ஆகுது. அதில் என்னென்ன பொருள் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 47 ஐட்டம் இல்லாமல் கூட வந்து ஒரு 6 ஐட்டம் ஆட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஆட் ஆகுது, சிக்கன் மசாலா ஆட் ஆகுது, சாம்பார் பொடி, ரசப்பொடி, கடலை மாவு, மைதா மாவு, உடைச்ச கடலை, கார்ன்ஃப்ளவர், மைதா, உடைச்ச கடலை 6.5 கிலோ ஆட் ஆகுது. மற்ற எல்லாமே இந்த சாம்பார் பொடியெலாம் ஒரு பாக்கெட் போட்டிருக்காங்க. அது 100 கிராமா 50 கிராமா நம்மளுக்கு தெரியாது, அவர் கொடுக்க சொல்ல தான் தெரியும். இந்த பொருள் ஆட் ஆகுது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 50 ரூபாய் மேலே கட்டுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து 600 ரூபாய் பே பண்ணோம். ஆமா, நாங்க டோட்டலா வந்து இந்த மல்லிகை சாமான் பொருளுக்கு வந்து மாசம் 600 ரூபாய் பே பண்ணோம்ப்பா. இப்போ இந்த அந்த ஐட்டங்கள் எக்ஸ்ட்ரா ஐட்டம் மொத்தமே எவ்வளவு தெரியுமா வருது உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா மொத்தம் 56 ஐட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 650 ரூபாய் பே பண்ற மாதிரி. இது வந்து புது கார்டு அப்டேட் பண்ணி, இது புது கார்டு. இப்போ புது கார்டு இது மாசம் தீபாவளி மாசம் வந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டாக 1 இயர் கட்டுற மாதிரி வரும். அப்போ இந்த பொருளுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா 7200 ரூபாய் வருது. மிளகாத்தூள் அரைக்கலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வீட்டில் இருந்தால் மல்லிகை பொருள் நிறைஞ்சிருந்தாதான்ப்பா நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். பசங்க கேட்க சொல்லையோ, நம்ம வீட்டில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பொருள் கம்மியாக இருந்தால் செய்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற காசுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, இந்த மாதிரி உங்கள் இடத்துல நம்பிக்கையான யாராவது சீட்டு போட்டால் பண்ணுங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சா ரொம்ப நல்லதான் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன்லாம் வசூலோ, விழா காலங்கள் இந்த மாதிரி பொருள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். விருப்பப்படாத ஜாலியாக செஞ்சு தரலாம் பசங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை சாமான் எல்லாமே எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரிசி எக்ஸ்ட்ராவே வரும், ஏன்னா நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்றதுனால
அரிசி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வரும். கணக்கு 5 மாசம் கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு 1 மாசம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி நாங்கள் சப்பாத்தி நைட்டில் சாப்பிட்றதுனால சப்பாத்தி கம்மியாக தான் ஆகும். எண்ணெயை பார்த்தோன்னே திரும்ப பலகாரம் செய்யலான்னு ஆசை வருது. ஆல்ரெடியே முறுக்கு இது போட்டிருக்கேன், இன்னும் போடாத ஐட்டம் இருக்குது, அது செய்யலான்னு ஆசை வருது. இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா, இவர் சீட்டு நடத்துகிறவர் பார்த்தீங்கன்னா, தீபாவளி மல்லிகை சீட்டு நடத்துகிறவர் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காருப்பா. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு கரெக்டாகவே இந்த பொருள் நாங்கள் என்னென்ன ரேட்டு கொடுக்குறோமோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக அந்த டைமில் எடுத்து எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றாரு. நம்பிக்கையான ஆள். அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். இந்த பட்டாஸ் பாக்ஸ்ல 30 பொருள் இருக்கா? பின்னாடி கொடுத்துருக்காரு எல்லாமே டீட்டெயில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி பார்க்கணும். மத்தாப்பு, சுறுசுறுப்பு, இது எல்லாமே சேர்த்து சின்ன வெடி, பெரிய வெடி, எல்லாமே சேர்த்து மொத்தம் வந்து 30 பொருள். சோம்பு பொடி, சிவாஜி பிராண்ட் அரிசி, கோதுமை மாவு, கோல்டு வினர் வந்து எண்ணெய், ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ஆஃபர் டப்பா. நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே ஃபண்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்டும் போடுவோம்ப்பா. கோல்டுக்கும் சீட்டு கட்டுவோம், மல்லிகைக்கு பொருளுக்கும் 2 சீட்டு போடுவோம். இப்போ கோல்டு விலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் அது பண்ண முடியல, வெறும் மல்லிகை தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்கள் ஊரில் என்ன ரேட்டு, அது ஒர்த்தா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வாங்கின எத்தனை ஐட்டமும் ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய்.